ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்காக எல்லா பொருளையும் நம்ம இன்றைக்கி அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே அதில் 2-3 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே ஒரு துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது இதுக்கு எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்ல, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணாவே போதும். கூடவே வரமிளகாய் ஒரு 10-15 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். இதில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே நம்ம கிள்ளி வெளியே எடுத்துடலாம். விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதே போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. மிளகாவை சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மிளகாய் லைட்டாக சூடு ஏறினாவே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. திரும்பவும் நம்ம அதே கடாயை சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் அதில் 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-15 பல் பூண்டு, அந்த பூண்டுக்கு ஏற்றாப்புல இஞ்சியை தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே இது போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதாவது நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், இந்த பூண்டு, இஞ்சி இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அதையும் நம்ம எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம குக்கரை நல்லா சூடுபடுத்திக்கலாம். குக்கர் நல்லா சூடான உடனே அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகி வந்த உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ அளவு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க, மிக்ஸ் ஆகட்டும். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது 3ஓட விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது. ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் அதில் அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது போல் நல்லா ட்ரையாக எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை லைட்டாக மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். அப்போ தான் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே இறங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே வந்திருக்கு. இப்போ நம்ம லைட்டாக இது போல் ஒரு டைம் கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு டைம் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி 4-5 விசில் வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 விசில் வரைக்கும் விட்டுட்டோம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், நம்மளோட சிக்கன் கிரேவி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. இதில் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு 2 கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சிக்கன் கிரேவியை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்கூடயும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.